Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எடைகளவெல்லாம். இப்போ வந்து நம்ம 3/4 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து நம்ம 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்னக்கா பண்ற இப்போ பாருக்கா? என்னடா பண்ற? கீழே வை. இது வந்து ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இதுவெல்லாம் எல்லாமே கரைஞ்சா மட்டும் போதும். ஓ ஓகே மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து தொழிலாக 10th படிக்கிறேன். நான் வந்து 12th படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இன்னொரு இதில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேனில் வந்து அதை வந்து வேறு இதுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல ஜாகரி வாட்டர், அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணல, நான் சொல்லும்போது ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த வாட்டரை ஆட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரைஸ் பேஸ்ட்டு, அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஃபாஸ்டாக்கா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் அந்த 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுக்கு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்சர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஃபாஸ்டாக்கா. நம்ம வந்து இதில் அரிசி மாவு ஆட் பண்ணோடனே ஒரு திக்கான டெக்ஸ்சர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீ எடுத்துகிட்டு அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து கேரமல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/4 கப் சுகர்,
அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். Wow. Wow, சூப்பர்க்கா. அப்படியே நான் எடுத்துக்க. அப்புறம் நல்லா இருக்குக்கா. வாய் பார்க்க வேண்டாம். ஆமா. நம்ம வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூனாக கீ ஆட் பண்ணோம். அதுவே நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதில் வந்து மேலே கேஷ்யூ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிடலாம். சூப்பர்க்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வாவா? ஆமாடா, என்ன. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை நம்ம இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா அது தானாக விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.